மந்தாவின் மீது கோபமாக வந்த சோம்நாத் உண்மையை அறிந்தார். மந்தாவின் அன்பும் பாசமும் தன்னுவையும் மகிழ்ச்சி அடைய செய்தது. அசுரகுரு சுக்கராச்சாரியார் தனுவுக்கும் ஜகனுக்கும் ஆணையிட்டார். தனுவின் கொடுமையை அறிந்த மாமா ராமதாஸ் மந்தாவை தன்னோடு அழைத்து சென்றார். ஸ்ரீ கணேசரின் அருளால் காட்டில் கூட பழங்களும் பூக்களும் மந்தாவுக்கு கிடைத்தது. பக்த தயாசுரன் ஜகனுக்கும் தனுவிற்கும் தண்டனை அளித்தார். மந்தாவின் பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த மாமா ராமதாஸ் மிகவும் ஆனந்தத்தோடு, உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. என் அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். எவ்வளவு புத்திசாலித்தனமான பொண்ணை பெத்து வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து உன் கணேசருக்கு பூஜை பண்றேன். அட, இந்த மோதகம் எப்படி இங்க வந்தது? கணேசரே, உங்களுக்கு பூஜை பண்றதுக்கு மோதகத்துக்கு என்ன பண்றது? இந்த காட்டுல எங்க போறதுன்னு யோசிச்சேன். நீங்க ரொம்ப நல்லவரு. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க. எனக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. என் அருமை பக்தைய மந்தாகினி, நான் இந்த மோதகத்தை உனக்கும் உன் மாமாவிற்கும் தான் இங்க வைத்தேன். நான் அருந்தி விட்டேன். நீங்கள் இருவரும் இதை எடுத்து உண்ணலாம். இந்தாங்க மாமா, இந்த மோதகத்தை கணேசர் உங்களுக்கு எனக்காக தான் கொடுத்திருக்காரு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? அதனாலதான் கணேசர் இதை கொடுத்திருக்காரு. இந்தாங்க, பிரசாதமா சாப்பிடுங்க. ஆமா மந்தா, நீ கணேசர் மேல இவ்வளவு பக்தி வச்சிருக்கிய. உனக்கு உதவி செய்யறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் போல இருக்கு. புது புது அற்புதம்லாம் நடக்குது. என் கண்ணே என்னால நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் காண்றது கனவு ஒண்ணும் இல்லையே. ஏன் மாமா, கனவுல மோதகம் சாப்பிட்டா இவ்வளவு இனிப்பாவும் சுவையாவும் இருக்குமா என்ன? நீ சொல்றதும் சரிதாம்மா. உன்னோட உண்மையான பக்தியை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மந்தா, இந்த பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? இந்த பிரசாதத்தை உங்க மாமிக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா மாமா, நம்ம மாமிக்கு கூட பிரசாதத்தை எடுத்துட்டு போனோம். இப்ப போலாமா? உங்க வயிறு ரொம்பிடுச்சுல்ல? ஆமாமா, இதுக்கு முன்னால இந்த மாதிரி சுவையான மோதகத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. இதை சாப்பிட்டதும் என் உடம்புல ஏற்பட்ட பக்தி உணர்ச்சியை என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஜெய் ஸ்ரீ கணேஷா. ஓம் நமச்சிவாய. அவமானப்படுத்தி விட்டார்கள் அசுரகுரு. இந்த தவறுக்கு தாங்களே அவர்களை தண்டியுங்கள். தாங்களே தங்கள் சிவபக்தியை அவமானப்படுத்துகிறீர்கள் அசுரகுரு. ஜகத், தன்னு, என் பக்தியை அவமதித்து விட்டீர்கள். அன்று இருவரும் நான் கோபத்தோடு இருக்கும் பொழுது என்னை வணங்குவதாக கூறி பிழைத்து வந்தீர்கள். ஆனால் இன்று எங்களை மன்னியுங்கள் முகக்கட் ஸ்ரீ கணேசா. மன்னிக்கும் தவறை நீங்கள் இருவரும் செய்யவில்லை. இப்பொழுது நான் ஆணையிடுகிறேன், நீங்கள் இருவரும் தங்கள் தந்தையைப் போல மீண்டும் சிலையாகவே மாறிவிடுங்கள். நான் தவறு செய்து விட்டேன் அதிதியின் மகனே. எனக்கு இன்னொரு அவகாசம் தாருங்கள். தங்களின் சிவபக்தியின் கௌரவத்திற்காகவும் குருவின் கௌரவத்திற்காகவும் நான் கடைசி வாய்ப்பை அளிக்கிறேன். இதன் பிறகு தாங்கள் எந்த தவறும் செய்யக்கூடாது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. கணேசர் அவ்வளவு அற்புதமா செய்வாரு. என்னால அதை நம்ப முடியலங்க. ஆமா, என்னால கூட தான் இந்த விஷயத்தை நம்ப முடியல. நான் என் கண்ணால பார்த்தேன். கணேசர் வந்து மந்தாவுக்கு உதவி பண்ணாரு. அப்ப கூட அந்த கணேசர் தான் உதவி பண்ணாருன்னு என்னால நம்பவே முடியல. மந்தாவுக்காக கணேசன் என்ன வேணாலும் செய்வார் போல இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா நடந்துதா இல்ல மந்தாவை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக? இல்ல இல்ல, இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கணேசரை இழுத்து தேவையில்லாம பொய் சொல்ல மாட்டேன். மந்தாவோட பக்தியை நீ பார்த்தன்னா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு நீயே ஏத்துப்ப. உன்னை நம்ப வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. என்ன உபாயம்? இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பாரு. இத கணேசரே கொடுத்தாரு.
அவரோட திவ்ய சக்தியால மந்தா சாப்பிடுறதுக்காக நடு காட்டுல கொண்டு வந்து வச்சாரு. இப்பவாது மந்தாவுக்கு கணேசர் அருள் இருக்குங்கிறது உண்மைன்னு நீ நம்புறியா? அடியே என் பொண்டாட்டி, இப்படி ஒரு கணேச பக்தியை நான் பார்த்ததே இல்லை. மந்தாவோட பக்தியும் அதிகம், அதே மாதிரி கணேசனுடைய அருளும் அதிகம். ஆமாங்க, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க. மந்தாவை இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. மந்தாவோட கணேசர் பக்தி என்னோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிடும். நான் எவ்வளவு நாளா எங்கிட்டு இருக்கேன். எந்த விஷயத்தை பத்தி சொல்றேனே? என்னங்க நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் உங்ககிட்டயே சொல்லிருக்கேனே, எனக்கும் ராணி மாதிரி ஓட நகையெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா உங்களால நான் நினைச்சதெல்லாம் வாங்கி தர நீ முடியல. உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மந்தாவை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறியா? பயன்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? எப்போ மந்தா நம்ம கூட இருக்காளோ அவ மூலம் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் அவளுக்கும் தானே. மந்தாவோட கணேச பக்தியால நம்ம பெரிய வீட்டுக்கு போனா மந்தாவும் தானே அங்க இருப்பா. எங்க நீங்க சொன்னீங்கல்ல மந்தாவோட மாற்றாந்தாய் கொடுமைப்படுத்தினான்னு. இவ்வளவு பெரிய கணேச பக்தியை எப்படிதான் கொடுமைப்படுத்தினாலோ அவ. நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, கணேசர் எவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படுறாரோ அவ்வளவு சீக்கிரம் கோபமும் படுவாராம். கணேசர் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? பாவம், நம்ம மந்தா மனசுலதான் அவளோட மாற்றாந்தாயை பத்தி அவளுக்கு எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்லையே. மந்தா ரொம்ப வெகுளியான பொண்ணா இருக்கா. அவ குணம் அப்படியே எங்க அக்கா மாதிரியே இருக்கு. பாவம், எங்க அக்கா தான் அல்பாயுஸ்லயே போயிட்டா. அது சரி, உங்க சகோதரி ஞாபகம் வந்துருச்சா? நான் போய் மந்தாவோட கணேச பக்தியில அப்படி என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். மந்தா, அம்மாடி மந்தா. கணேசரே, நான் வந்ததுக்கு அப்புறம் புது அம்மாக்கு தனியா எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்பாவுக்கும் வேற ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு நீங்க எப்படி உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கோங்க. அம்மாடி மந்தா, அந்த வீட்டை பத்தி கவலைப்படாத, இந்த வீட்டை பத்தி கவலைப்படு. நான் எந்த வீட்டை பத்தியும் கவலைப்படல மாமி. கவலைப்படுறது பக்திக்கே பிடிக்காது. அதனால கவலைப்படுறத விட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அட, எவ்வளவு தெளிவா பேசுற மந்தா, நல்ல அறிவு உனக்கு. நானா எதுவும் செய்யல மாமி, எல்லாம் கணேசரோட அருள் தான். அவரோட அருளாலதான் அறிவில்லாதவங்களுக்கு ஞானமும், தெரியாதவங்களுக்கு பார்வையும், முடியாதவங்களுக்கு சக்தியும், கோழைங்களுக்கு பலமும் கிடைக்குது. அதுதான் நானும் கேட்கணும்னு வந்தேன். நீயே பாக்குறல நாங்க எவ்வளவு எளியா இருக்கோம். உங்க மாமா சொன்னாரு, நீ ஏதோ அற்புதம் பண்ணியம்மே, நீ என்ன கேட்டாலும் கணேசர் கொடுப்பாரம்மே, நீ எது வேணாலும் அவர்கிட்ட கேப்பியம்மே. மாமி, நான் உண்மையை சொல்லட்டா? யாரா இருந்தாலும் உண்மையான மனசோட கணேசரை கும்பிட்டோம்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது கணேசர் வந்து அவங்களுக்கு உதவுவாரு. அவர் அப்பப்ப வந்து எனக்கும் உதவி இருக்காரு. அவர் என் கஷ்டத்தெல்லாம் போக வச்சுட்டாரு. ஆனா எனக்கு அவர் பக்தியை தவிர வேற எதுவும் தேவையில்லை. ஆனா எனக்கு வேணுமே மந்தா, நாங்க பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ராஜா மகாராஜா மாதிரி அரண்மனையும் இல்ல, ராணி மகாராணி மாதிரி நகை நட்டும் இல்ல. எப்ப உங்க மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ அப்போல இருந்து இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்பதான் நீ வந்துட்டல, நீ உன் கணேசர் கிட்ட சொல்லி எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடு. நீ கேட்ட கணேசர் அவசியம் தருவாரு. இல்ல மாமி, இல்ல, அவ்வளவு பொருளை நான் கணேசர் கிட்ட கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்டா அது பக்தி இல்ல, பேராசன்னு நினைப்பாரு. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்ததுதான். மாமி, மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு கடவுள் மேல பக்தியே இருக்க கூடாது. இதுவே நீங்க உண்மையான மனசோட கடவுளை கும்பிட்டீங்கன்னா உங்க ஆசை எல்லாமே நிறைவேறிடும். கணேசரே, எங்க மாமி எதுவும் தப்பா கேக்கலல்ல?
எனக்கு இப்ப இது மட்டும் போதும். எங்க அப்பாவுக்கும் புது அம்மாக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. முடியாது. என்னால இவ்வளவு வேலை செய்ய முடியாது. நான் எங்க வீட்ல இருக்கும்போது எந்த வேலையுமே செய்யாம தானே வளர்ந்தேன். இதெல்லாம் செஞ்சு எனக்கு பழக்கமே இல்ல. அவங்க மாமா வந்து பொண்ணை கூப்பிட்டதும் உடனே அனுப்பி வச்சுட்டாரு. என்னை பத்தி யோசிச்சாரா? என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேஷ். இந்த சாமியாருக்கு சாப்பாடு போடுங்கம்மா. பசியோட வந்திருக்க இந்த சாமியாருக்கு சாப்பாடு போடுங்கம்மா. சாப்பாடு தாங்கம்மா, தாயே சாப்பாடு தாங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. சாமியாருக்கு சாப்பாடு போடுங்கம்மா. உங்க விருப்பமெல்லாம் நிறைவேறும். உங்க எண்ணெல்லாம் நடக்கும்மா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. போ, முதல்ல போ இங்க இருந்து. அவ வேலை செய்ய முடியாம தவிக்கிறா. இதுல உனக்கு சோறு வேற போடணுமா? சொல்லாதீங்கம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பசிச்ச வயித்துக்கு சாப்பாடு போட்டா புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியமா? புண்ணியம் எனக்கு எந்த புண்ணியமும் தேவையில்லை. போய் அடுத்த வீட்டை பாரு. பசியோட வந்த சாமியா அவமானமா படுத்துற? நான் இப்பவே உனக்கு சாபம் கொடுக்கிறேன். உனக்கு குழந்தைய பிறக்காது. நீ பண்ண பாவத்தினால இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த கிராமமே பட்டினியால தவிக்க போகுது. வேண்டாம். இந்த கிராமத்துல பஞ்சம் வரப்போகுது. பட்டினி கிடக்க போறீங்க. எல்லாரும் பட்டினி கிடக்க போறீங்க. இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தப்பு பண்ணிட்டேனோ? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எனக்கு இப்பொழுது ஒன்றே ஒன்றுதான் தெரிய வேண்டும் பிரபு. அந்த சாதுவின் சாபம் பலித்து விடுமா? மந்தாவின் தந்தையின் எண்ணம் நிறைவேறி விடுமா? பக்த அரச தயாசுரன், ஒவ்வொருவரும் அவர்களின் வினை பயனின்படித்தான் பலனை அனுபவிக்கிறார்கள். ஆம், உண்மையான பக்தி உருவத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சமமாக பாவிக்கும் எண்ணம் வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இது என் கேள்விக்கு பதில் அல்லவே பிரபு. பக்த அரசே, எதிர்காலத்தை எண்ணி இப்படி ஒரு கவலை தங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்பொழுது நடக்க வேண்டியதை பற்றி எண்ணினால் மட்டுமே போதுமானது. எதிர்காலத்தில் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வருஷம் பூரா மழையே இல்ல. மழை வருமானு தெரியலையே. கொஞ்சம் கூட மேகத்தையே காணாம. இந்த வருஷம் என்ன ஆகுமோ தெரியலையே. நினைச்சாலே பயமா இருக்கே. இப்படி ஒரு பஞ்சம் இது வரைக்கும் வந்ததே இல்லையே. ஆமாப்பா, இப்படியே போனா சோத்துக்கு திண்டாட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ கடவுளுக்கு நம்ம மேல என்னமோ கோபம். கிணத்துல குளத்துல எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சிட்டு போனா எல்லாருமே சாக வேண்டியதுதான். இந்த பஞ்சத்துல எப்படி உயிர் வாழ முடியும்? மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, எங்களை காப்பாத்து. உதவி செய்யுங்க மங்களமூர்த்தி, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, உதவி செய்யுங்க. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஒரு சாமியார் நம்பூர் பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம். நிச்சயமா நமக்கு ஏதாவது வழிகாட்டுவாரு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஹர ஹர மகாதேவா. காப்பாத்துங்க சாமியாரே, எங்களை காப்பாத்துங்க. சாமியாரே, சாமியாரே, எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க சாமியாரே, எங்களை காப்பாத்துங்க. உங்களோட சித்தி சக்தியை வச்சு கஷ்டப்படுற எங்களை காப்பாத்துங்க சாமியாரே. காப்பாத்துங்க சாமியாரே, காப்பாத்துங்க. ஹர ஹர மகாதேவா. மத்தவங்க கால்லாம் விழக்கூடாது. அம்மா அப்பா குரு கால மட்டும்தான் விழுந்து கும்பிடணும். எழுந்திருங்க, என் கால விழாதீங்க. இந்த சமயத்துல நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட கடவுளும் நீங்க தான். அம்மா அப்பா குரு எல்லாமே நீங்க தான். இப்ப இருக்கிற நிலைமையில இந்த கிராமமே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு.
இந்த சங்கடத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமியார் ஐயா. ஹரஹர மகாதேவா, இதெல்லாம் பாவத்தோட பலன். நீங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப கஷ்டப்படுறீங்க. பாவமா? நாங்க அப்படி என்ன பாவம் பண்ண சாமியார் ஐயா? பாவம் யாரு பண்ணா என்ன, பலன் எல்லாருக்கும் தானே. யார் பண்ணாங்க பாவம்? யார் அந்த எதிரி? அவங்க பேரை சொல்லுங்க சாமியார் ஐயா. நாங்க அவங்களை இந்த கிராமத்தை விட்டே விரட்டிடுறோம். என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க யாரா இருந்தாலும் இந்த கிராமத்தை விட்டு விரட்டிடுறோம். விரட்டிடலாம். அவங்க பாவத்துக்கு நாங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? சாமியார் ஐயா, அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க, அவங்களுக்கு தேவையான தண்டனையை நாங்க தரோம். ஹரஹர மகாதேவா, தண்டனை கொடுக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் அவங்க பேரெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. யாரோ பண்ண பாவத்துக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சாகணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. சாமியார் ஐயா, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க, எங்க பாவத்தை மன்னிச்சிடுங்க. இந்த பாவம் போகிறதுக்காக நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமியார் ஐயா. எங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க சாமியார் ஐயா. ஹரஹர மகாதேவா, இந்த கிராமத்துல ஒரு புண்ணியாத்மா ஸ்ரீ கணேசரோட பரம பக்தையா ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ இங்கே இருந்திருந்தா உங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு கஷ்டம் வந்து அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஸ்ரீ கணேசர் தான் உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. என்ன சொல்றாரு அவரு? சாமியார் சொன்னது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? என்ன புரிஞ்சிருச்சு? எந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு போறாரு சாமியார் ஐயா? சோமநாத்தோட பொண்ணு மந்தாதான். அவ இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே இப்படி ஆச்சு. மந்தா மட்டும் இங்க இருந்தா இந்த கிராமத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையா? கணேசர் அவளுக்கு எவ்வளவு உதவி செய்வாரு. நீ சொல்றது உண்மைதான் சம்பா. கணேசர் அவளுக்கு உதவி செய்யறத நாங்களே கண்ணால பார்த்தோம். தலைவரோட பொண்ணு தனு மாற்றாந்தாயா வந்து பாடா படுத்திட்டா. அதனால தானே அவ ஊரை விட்டே போயிட்டா. அவ இந்த ஊர்ல இருந்ததுனால நமக்கெல்லாம் எவ்வளவு உதவியா இருந்தது. இது எல்லாம் அந்த தனு செஞ்ச பாவம் தான். நான் எவ்வளவோ தடுத்தேன், ஆனா அவ கேட்கவே இல்லையே. அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம கிராமத்திலே இருக்க விடக்கூடாது. ஆமா, இருக்க விடக்கூடாது. ஆமா ஆமா, இருக்க விடக்கூடாது. சாமியார் ஐயா சொன்னார்ல, நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல, தண்டனை கொடுக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப கிராமத்தோட நல்லதுக்காக அவங்க யாரையும் தண்டிக்க வேண்டாம். மந்தாவை திரும்பவும் இங்க கூட்டிட்டு வர்ற வழிய பாருங்க. நாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இல்லாம நேரா சோமநாத் வீட்டுக்கு போவோம். வாங்க வாங்க வாங்க, போய் என்னன்னு கேட்டு வாங்க. விடக்கூடாது இன்னைக்கு அவங்கள. என்னமோ பண்ணுது, உடம்பெல்லாம் வலிக்குது, தலைவலி, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. கைய தூக்கி வேலை செய்யறதுக்கு கூட சக்தி இல்ல. தூங்கலான்னு பார்த்தா வலியில உயிர் போயிடும் போல இருக்கே. எல்லா வேலையும் என்னால செய்ய முடியாது, என்னால முடியாது. தனு, தனு எங்க இருக்க? தனு, 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 தனு கவலைப்படாத. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு சமையல் கூட பண்ணல? பண்றேங்க. பரவாயில்ல விடு. உன்னோட நிலைமைக்கு காரணம் மந்தா வீட்டை விட்டு போனதுதான். வீட்டு வேலையை இழுத்து போட்டுட்டு செய்வார். இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு கூட ஆள் இல்ல. நான் எத்தனை தடவை சொன்னேன், எல்லா தப்பும் என் மேலதான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்பதான் பலன் அனுபவிக்கிறேன். நான் மந்தாவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், ரொம்ப துன்பப்படுத்திட்டேன். அவ இனிமே வரவே மாட்டா. அவ இங்க வந்தா நம்ம வீடு எவ்வளவு நல்லா இருக்கும். அவ வந்தா நல்லா இருக்கும். சோம்நாத் வீட்ல இருக்கியா? தனு, தனு,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் கீழே வரீங்களா? ஊர்க்காரங்க வந்திருக்காங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன எல்லாரும் திடீர்னு? ஒரு முக்கியமான விஷயம். இந்த தடவை நம்ம கிராமத்துல ஒரு சொட்டு கூட மழை பெய்யவே இல்லை. உங்களை மாதிரி இருக்கிறவங்க கடவுள் கிருபையால சாப்பாட்டுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா கிராமத்துல இருக்கிற மத்த எல்லாருமே பசியாலையும் பட்டினியாலையும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. சோம்நாத் ஐயா, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. நானும் ஒரு விவசாயி தானே. உங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. இப்ப வந்திருக்கிற இந்த கஷ்டமான நிலைமையை நாம கடவுள்கிட்ட வேண்டிதான் போக்கிக்கணும். கடவுளால மட்டும்தான் நம்மளோட கஷ்டத்தை போக்க முடியும். தப்பா நினைக்காதீங்க. நாம எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டாலும் அந்த கடவுளோட கோபம் போகாது. அப்படின்னா கடவுள் நம்ம மேல கோபமா இருக்காரா? உங்களுக்கு உண்மை தெரியாதா? மந்தா இந்த ஊர்ல இல்லைங்கிறதுனால கடவுள் நம்ம மேல கோபமா இருக்காரு. கணேசரை சந்தோஷப்படுத்துற சக்தி மந்தா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமாண்ணா, ஸ்ரீ கணேசரோட அருள் மந்தாக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க மாமா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துங்க. நாங்க சொல்றமேன்னு தப்பா நினைக்காதீங்க. கிராமத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. மந்தாவை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். மந்தா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எங்க வீட்லயும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. அவங்க சொல்றது கேட்டீங்கல்ல? நீங்க போய் மந்தாவை திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம கிராமமே விரும்புது. நான் மந்தாவை உண்மையிலேயே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேங்க. அந்த பாவத்துக்கு தண்டனைய இந்த கிராமமே சேர்ந்து அனுபவிக்குது. இங்க பாருங்க, நீங்க சீக்கிரமா போய் மந்தாவை கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா நான் போய் கூப்பிட்டா கூட ராமதாஸ் உடனே அனுப்பி வைக்க மாட்டாரு. ராம்தாஸ் அண்ணனையும் சகுனி அண்ணியையும் நான் சம்மதிக்க வைக்கிறேன். நானும் உங்க கூட வரேன். மந்தா என் பேச்ச தட்டவே மாட்டா. வாங்க, நாம உடனே புறப்பட்டு போலாம். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கணேஷ்பூருக்கு போய் சேர்ந்துடலாம். மாமா இந்தாங்க பிரசாதம். மம்மி இந்தாங்க. அன்னைக்கு பிரசாதம் சாப்பிடும்போது உங்களுக்கு கனவு வந்ததுல? அன்னைக்கு கனவுல உங்களுக்கு கணேசர் கூட தரிசனம் தந்தாரு இல்ல? ஆமா மந்தா, நான் கனவுல கணேசர் கிட்ட கூட கேட்டேன். அவர் தம் பக்தர்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றுவாரு. ஏன் ஆசை ஏன் நிறைவேறல அதானே கேட்டீங்க மாமி? ஆமா மந்தா, அப்ப கணேசர் சொன்னாரு, நீங்க மந்தா மூலமா கேளுங்க, அவளோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுவேன்னு. ஆனா பேசிட்டு இருக்கும்போதே காணாம போயிட்டாரு. நீங்களும் ஏன் என் கூட கணேசருக்கு பூஜை பண்ண கூடாது மாமி? மந்தா, என் மனசு ஒன்ன மாதிரி பூஜையில லயிக்கவே மாட்டேங்குது. அப்பப்ப ஏதாவது கவலை வந்துடுது. என்ன பண்றது? என் தலையெழுத்தே அப்படிதான் போல இருக்கு. கணேசர் மட்டும் என்ன செய்வாரு? என் தலையெழுத்தே அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் மந்தா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமி. எனக்கு தெரியும், நீங்க வேண்டிக்கிட்டா கணேசர் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு. உனக்காக அவர் என்ன சந்தோஷப்படுத்தட்டும் மந்தா. பூஜை பண்ணி உங்களுக்கு அவர் உதவி பண்ணுவாரு மாமி. அவருக்கு ரொம்ப கருணை அதிகம். அடடா, நான் மறந்தே போயிட்டேன். நான் ரொம்ப நேரம் பூஜை பண்ணிட்டே இருந்ததுனால எந்த வேலையும் செய்யல. கொடுங்க மாமி, அழுக்கு துணியெல்லாம் எடுத்து என் கையில கொடுங்க. நான் நதிக்கரையில போய் துவைச்சிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ என்ன வேலை செய்வா வந்து? நம்பிக்கையா இருக்கவங்களுக்கு வேலை செஞ்சா கணேசர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானே போய் துணியெல்லாம் எடுத்து துவைச்சிட்டு வரேன். பாத்தியா பாத்தியா, எவ்வளவு உயர்ந்த உள்ளம், எவ்வளவு நல்ல குணம் பாத்தியா மந்தாவுக்கு. இது எல்லாமே கணேசனோட பக்தியால வந்தது. ஆனா அவங்க அம்மாவை மட்டும் ஏன் இவ்வளவு சீக்கிரம் கூட்டுக்கிட்டாருன்னு தெரியல. அக்கா போனதுல எனக்கும் வருத்தம் தாங்க. மந்தா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இங்க வந்ததுல இருந்து என்ன வேலை செய்யவே விடல. ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கணும்னு கணேசர் நினைச்சாரோ என்னவோ. சகுனி, பொண்ணோ மருமகளோ இதிலெல்லாம் நாம வித்தியாசம் பார்க்க கூடாது. நாம பேசாம மந்தாவை நம்ம பொண்ணாவே நினைச்சு வளர்ப்போம். அந்த கணேசர் தான் மனசு இறங்கி மந்தாவை நமக்கு கொடுத்தாருன்னு நினைச்சுப்போம். உண்மையிலேயே மந்தா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு தோணுது.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கணேசரே. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். உங்களோட அருள் எனக்கு கிடைச்சது. ஆனா நான் உங்களை பார்த்தது இல்ல. இன்னைக்கு நீங்க எனக்கு தரிசனமே தந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் கணேசரே. மந்தாகினி, உனக்கு பிடித்த அந்த கணேசர் சிலையில் தான் நான் எப்பொழுதும் அமர்ந்திருக்கிறேன். அந்த சிலையில் நீ என்னை காணவில்லையா என்ன? அதில் என் ரூபம் தெரியவில்லையா? அப்பப்ப என் மனசுல உங்க உருவம் வரும் கணேசரே. அப்ப நீங்க சின்னதா இருப்பீங்க, இப்போ இவ்ளோ பெருசா இருக்கீங்களே. உன் மனதில் உள்ள எண்ணம் என்னவென்று எனக்கு தெரியும் மந்தாகினி. இன்று உன் மனதில் என் எண்ணத்தோடு உன் மாமியின் எண்ணமும் சேர்ந்து கொண்டு விட்டது. அவர்களை பற்றி நீயும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டாய். என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நான் இத யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையே. ஏனென்றால் நான் உன் மனதில் உன் இதயத்தில் தானே குடியிருக்கிறேன். என் மனசுக்குள்ளையா? எப்படி? நீ என்ன யோசிக்கிறாய் மந்தாகினி? நான் இத்தனை பெரியவனாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன். உன் சிறிய மனதுக்குள் எப்படி இருக்க முடியும் என்று தானே யோசிக்கிறாய்? உண்மையான பக்தியோடு இருப்பவர்களுக்கு கருணை புரிவதற்காக நான் எண்ணியபடி என் உருவத்தை சிறியதாகவோ இல்லை பெரியதாகவோ மாற்றிக்கொள்ள முடியும். இப்பொழுது பார். இப்பொழுதாவது நீ என்னை நம்புகிறாயா மந்தாகினி? என்னால் உன் இதயத்தில் குடியிருக்க முடியும். நான் கூறுவது உண்மைதான் மந்தாகினி. நான் இன்று நீ வணங்குவதை கேட்ட பொழுது உன் மாமி கூறியதையும் கேட்டேன். கணேச மகாராஜா பாவம், மாமிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க நகை வேணும், பணம் வேணும், நிறைய புடவை வேணும், என்னென்னமோ ஆசைப்படுறாங்க. உங்க பூஜையில கேட்க சொல்றாங்க. ஆனா அதை கேட்க எனக்கு மனசு வரல. அவங்க மேல என்ன குத்தம் இருக்கு இல்ல கணேஷா? குற்றம் அவர்களுடையது அல்ல, உனதுதான் மந்தாகினி. நான் என்ன குற்றம் செஞ்ச கணேஷா? உண்மையான மனசோட உங்களுக்கு பூஜை பண்ண. அதுதான் குற்றமே. உண்மையான மனதோடு பூஜை செய்தாலும் உன் மாமிக்காக நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லையே. மாமி கேட்க சொன்னத நான் உங்ககிட்ட கேட்ட கொடுப்பீங்களா? எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு பாக்கியம் இருந்தால் நான் அவசியம் தருவேன். கேட்க வேண்டியதை கேள் மந்தாகினி. நான் இப்பொழுது உன் மாமியை பற்றி எண்ணியே இங்கு வந்திருக்கிறேன். மாமி பத்தியா? மாமி இன்னைக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? மாமி கேட்டதெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா? ஆம் மந்தாகினி, மாமியின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தானே உன்னுடைய எண்ணம். நான் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டேன். ஏனென்றால் நீ என்னை உண்மையாக வணங்குகிறாயே. அப்படின்னா மாமிக்கு மந்தாகினி, என் பேச்சை கவனமாக கேள். உன் மாமிக்காக ரத்தினத்தால் ஆன கணபதி சிலையை நான் உன் மாமாவின் தோட்டத்தின் கீழே வைத்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க கணேசரே? உண்மையைதான் கூறுகிறேன். அந்த ரத்தினத்தால் ஆன சிலை பூமியின் கீழே புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய கருணையினால் தாங்கள் அதை மேலே கொண்டு வர முடியும். அதெல்லாம் சரி, மாமிக்கு கணேச சிலை எதுக்காக இப்ப தரீங்க? என்னோட கணேச சிலை தான் இந்த வீட்லயே இருக்கே. மாமி பூஜை செய்யணும்னா அதுலயே செய்யலாமே. பூஜை நிச்சயம் செய்வார்கள். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் உன் மாமியின் வீட்டிலேயே இருக்க வேண்டும். உன் கணேச மூர்த்தியை நீ இங்கிருந்து கொண்டு செல்ல முடியாது. நான் எங்க போறேன் கணேசரே? உன்னுடைய தந்தை சோம்நாத்தும் உன் தாய் தனுவும் உன்னை அழைத்துச் செல்ல வந்தால் செல்ல மாட்டாயா என்ன? அப்படின்னா நான் அங்க போகணுமா? புது அம்மா விட்டுட்டு நான் எவ்வளவு நாள் தான் இங்க இருக்க முடியும்? அதனால்தான் நான் உன் மாமிக்காக புதிதாக ஒரு ரத்தன கணேசர் சிலையை வைத்திருக்கிறேன். உன்னுடைய மாமி உண்மையான மனதோடு அந்த சிலைக்கு வேலை தவறாமல் ஆராதனை செய்து வந்தால் அவர்கள் மனதில் எப்பொழுதும் அமைதி உண்டாகும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். கணேச மகாராஜா, கணேச மகாராஜா, கணேசரே நீங்க எங்க இருக்கீங்க? கணேச மகாராஜா நீங்க எங்க இருக்கீங்க? கணேச மகாராஜா எங்க இருக்கீங்க நீங்க? என்னாச்சு மந்தா? என்ன என்னாச்சு மந்தா? ஏன் இப்படி கத்துற? ஏதாவது கனவு கண்டியாமா? ஆமா மாமா,
நான் இப்பதான் என் கனவுல கணேசர் வர மாதிரி கண்டேன். அவர் என் பக்கத்துல கூட வந்தாரு. அவர் நீ சொன்னாரு, கணேசரை கனவுல பாத்தியா? ரொம்ப நல்ல கனவுங்க. உன்கிட்ட ஏதாவது சொன்னாராமா? ஆமா மாமா, கணேசர் என்கிட்ட சொன்னாரு, நம்ம கொல்ல பக்கத்துல. நம்ம கொள்ள பக்கத்துலயா? என்ன சொன்னாரு? சொல்லு மந்தா. நான் சொல்றேன் மாமி. கணேசரு உங்க பூஜைக்காக ஒரு ரத்தின சிலைய பூமிக்கடியில புதைச்சு வச்சிருக்காராம். அது நம்ம தோட்டத்துல தான் இருக்கான். கனவுல பார்த்ததெல்லாம் உண்மையாகாது மந்தா. தினமும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கணேசருக்கு பூஜை பண்ணிட்டு தானே படுக்கிற. அதனாலதான் அப்பப்போ உனக்கு கணேசர் கனவுல வர்றாருன்னு நினைக்கிறேன். அப்ப மாமி கனவுலயும் வந்திருக்காருல்ல. ஏன்னா உன் மாமி தினமும் கணேசர் கிட்ட புது புடவை வேணும், நகை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் எதுவும் வேண்டல, அதனால என் கனவுல வரல. கனவு ஏன் வருதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சரி, தூங்கு. கணேசர் என்கிட்ட எப்பவும் போய் சொல்ல மாட்டாரு மாமா. நாளைக்கு காலையில போய் நம்ம கொல்ல பக்கத்துல பார்க்கலாம். அங்க சிலை இருந்தா நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். மந்தா சொல்றதுல வீணா சந்தேகப்படாதீங்க. அவ வார்த்தையில கணேசரே வந்து பேசுறாரு. அதே மாதிரி அவளும் போய் சொல்லவே மாட்டா. சரி, பொழுது விடியட்டும், நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். சரியா? படுத்துக்க. பாத்தியா, எவ்வளவு தூரம் தோண்டிட்டேன், எதுவும் கிடைக்கவே இல்லை. சிலை இருந்தா இவ்வளவு நேரத்துல தெரிஞ்சிருக்கும்ல. நான் சொன்னேன்ல மந்தா, கனவெல்லாம் எப்பவும் உண்மையாகாது. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். கொடுங்க மாமா, நான் கணேசர் சிலைய வெளியில எடுக்கிறேன். சிலை இருந்தா தானே உன்னாலையும் எடுக்க முடியும். கனவுல வர்றதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட மந்தா. கணேசர் என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு மாமா. இப்ப நான் எடுத்து காட்டுறேன். ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. जय जय श्री मां गणेशा, जय जय श्री मां गणेशा. ஜெய் ஸ்ரீ கணேஷா. जय जय गणेशा, जय जय गणेशा. ஓம் கங் கணபதி நம. ஜெய் ஸ்ரீ கணேஷா. மாமா, மாமி, நான் சொன்னேன்ல, கணேசர் வந்துட்டாரு. கணேசர் என்கிட்ட எப்பவும் போய் சொல்ல மாட்டாரு. நான் இதை இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். जय जय श्री मां गणेशा, जय जय श्री मां गणेशा. जय जय गणेश மகாராஜா. நன்றி, தங்கள் லீலைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு பக்தர்களின் மீது இருக்கும் பாசத்திற்கு மிக்க நன்றி. தங்கள் பக்தை மந்தா கூட மாமா வீட்டில் மிக சந்தோஷமாக இருக்கிறாள். தங்களின் கருணையால் தனது மாற்றாந்தாய் கொடுமையிலிருந்து விடுபட்டு விட்டாள். நீ ஏன் அப்படி கூறுகிறாய் பக்தரசி தயாசுரா? மந்தாகினி மீண்டும் தன் தந்தையோடு சேர்ந்து வாழ வேண்டாமா? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. அப்படி இருந்தால் அவர்களை தாங்கள் பிரித்திருக்க மாட்டீர்களே மங்களமூர்த்தி. நீ என்ன கூற வருகிறாய்? நான் கூறுவது உண்மைதான். மந்தா தனது தந்தையின் வீட்டிற்கு திரும்ப செல்வதாக இருந்தால் பிறகு எதற்கு அவளுக்கு அந்த ரத்தின சிலையை கொடுத்தீர்கள்? இப்பொழுது மந்தா தனது முறைப்படி அந்த ரத்தின சிலைக்கு பூஜை செய்கிறாள். இல்லை பக்தரசி தயாசுரா, அந்த சிலையின் பக்தி மந்தாகினிக்காக நான் அளிக்கவில்லை, வேறு ஒருவருக்காக நான் அளித்தேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. யாருக்காக மங்களமூர்த்தி? மந்தாகினியின் மாமி சகுனிக்காக. மந்தாகினியின் பூஜையும் ஆராதனையும் கண்டு அவள் மனதிலும் பக்தியின் எண்ணம் அதிகரித்து விட்டது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஜெய் ஜெய் மங்களமூர்த்தி. என்ன சொல்வது, எப்படி சொல்வது?
பக்தர்களுக்கு கருணை புரிவதில் தாங்கள் எப்பொழுதுமே உயர்ந்தவர்தான். ஜெய் ஜெய் மகா கணேசா, ஜெய் ஜெய் கணேச மகாராஜா. दुख हरता ये है सुखदाता। श्री गणेश